வணக்கம், வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க? விஜய் அவர்களோட எடுபடாத அரசியல், அது கிட்டத்தட்ட புஸ்வானமாகிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடிக்கு விஜய் ஒரு ச எடப்பாடி வந்து விஜய்க்கு ஒரு அ செ அ அதிர்ச்சிய குடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். அது எதுக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது அ கிட்டத்தட்ட 117 தொகுதிகள் கேட்ட விஜய்க்கு வெறும் 10 தான் குடுக்க முடியும், 12 தான் குடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி குடுத்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமையும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னது, எ விஜய மனசுல வச்சா, இல்ல வேற யாரையாவது மனசுல வச்சு சொல்றாரா? அது பாமக போன்ற கட்சிகளுக்கு தான் நாங்க வந்து 25 தொகுதி குடுப்போம். நீங்கலாம் இன்னும் வந்து பெர்சன்டேஜ் கன்ஃபார்மே பண்ணல. உங்களுக்கு எப்படிங்க அவ்வளவு குடுக்க முடியுங்கிற மாரி எடப்பாடி கேட்டதாக ஒரு தகவல். அதனால விஜய் அவர்கள் வந்து தனி ஆவர்த்தனம் பண்ண தயாராகி விட்டார். கூட்டணிய பத்திலாம் கவலைப்படல. முதல்வர் வேட்பாளரே விஜய் தாங்க. எங்க கூட்டணியில. விஜய் தலைமையில தான் கூட்டணி. அதுக்கப்புறம் என்னங்க நீங்க திருப்பி இன்னொரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சரியா வராது. நாங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போறோம் 2026ல அப்படிங்கிற அளவுக்கு விஜய் பேச ஆரம்பித்திருக்கிறார். அவருக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்ன கணிப்பு 15லேருந்து 20% ஓட்டு வரும் அப்படின்லாம் சொல்றது வந்து, அது உண்மையா அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இத பற்றி விரிவான தகவல பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம விஜய் அவர்கள் வந்து நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர் கலந்து கொண்டு பேசிய விதம் இருக்கு இல்லையா? அது திமுகவையோ அல்லது பாஜகவையோ நேரடியாக அந்த கட்சிகளோட பெயர் கூட சொல்லாம, என்ன என்ன சொன்னாரு இது? பாயாசம், பாசிசமா? பாயாசம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிக்குமே! இல்ல. புரியுதா உங்களுக்கு? பாயாசம் பிடிச்சதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. சரி. அப்ப பாசிசம்? பாசிசத்தை பத்தியும் நம்ம பெருசா பேச மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான். அதாவதுங்க ஒரு கட்சியோட பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு புரியல அப்படின்னா நம்ம வந்து அது ஒதுங்கிடலாம் அப்படிங்கிறது. அரசியல விட்டே ஒதுங்கிடலாம் இல்லையா? ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெளிவா பேசல அப்படின்னா, அந்த அரசியல் வந்து எடுபடாது அப்படிங்கிறது தான். மக்களுக்கு புரியிற மாரி பேசணும். இப்ப கமலஹாசன் வந்து நெறைய பேசுறாரு. பட் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து என்னோட 50 வயசுல வந்து அரசியலுக்கு வந்திருக்கணும். ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்திருக்கணுங்கிறாரு. அது உண்மதான். ஆனா விஜய் வந்து அத சரியா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த வேகம் இருக்கு இல்லையா? அந்த வேகம்லாம் ஓகே. பட் எந்த இடத்துல எதை செய்ய வேண்டும் என்று சரியாக அவர் கணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு செய்தி தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து அவர் பண்றதில்ல. இப்ப சீமான்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க மைக்க புடிச்சு ஒரு 2 மணி நேரத்திலே பேசிருவாரு. மைக் எடுத்தாருன்னா 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் பேட்டி குடுப்பாரு. அண்ணாமலை எடுத்துக்கோங்க. அண்ணாமலை கள அரசியல்ல சூப்பரா ஒர்க் பண்றாரு. அதாவது அவரோட கொள்கைகள் நமக்கு பிடிக்காது அப்படின்னாலும், அவர் எடுத்துக்கிற விதம், அது அரசியலை எடுத்துக்கொண்ட விதம். அது 24 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாரி எங்க இருந்தாலும் நைட் 2 மணிக்கு யாராவது மைக்க நீட்டினா கூட பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி கள அரசியல்ல விஜய் இன்னும் இறங்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவர் தன்னுடைய ரசிகர்களை மட்டும் முழுசா நம்புறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ரசிகர்களை முழுசா நம்புற பட்சத்துல, ரசிகர்களோட ஓட்டு மட்டும் போதுமா? இல்ல மக்களோட ஓட்டு வேணுமா? இப்ப மும்மொழி கொள்கையை பத்தியும், அ அதுக்கு பணம் கிடைக்காதத பத்தியும் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனா, அத நேரடியாக அந்த கட்சிகளோட பேர சொல்லி சொல்லாம, தமிழ்நாட்டு மக்களோட எண்ணங்களை சரியா பிரதிபலிக்கிறாரா விஜய்? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் அது எழுப்பியிருக்குங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல ஒரு கத்துக்குட்டியாகத்தான் இன்னமும் இருக்காரோங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துது. பிரசாந்த் கிஷோர் ஆக்ரோஷமா பேசுறாரு. நான் வந்து த தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி விழா 2026 தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு, தமிழ்ல வந்து பேசுறேன் நானு அப்படின்லாம் சொல்றாரு. அவர் ஏதோ பிளான் பண்றாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அதுக்கு அடுத்ததாக ஆதவ அர்ஜுன். ஆதவ அர்ஜுன்லாம் திமுகவெல்லாம் வெளுத்து வாங்குறாரு. அதெல்லாம் ஓகே தாங்க. ஆனால் அ களத்துல மக்கள் வந்து தாவேகாக்கு ஓட்டு போடுற அளவுக்கு தயாராகி இருக்கிறார்களா? எந்த அளவுக்கு அந்த பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னா, நம்ம 8-12% அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தோம். அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொன்னோம். விஜயகாந்தோட கட்சி பெற்ற வாக்குகள், அதை விட கொஞ்சம் சற்று அதிகமாக முதல் தேர்தலே வாங்குவார் விஜய் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அதேபோல விஜய் கட்சிக்கு வர்ற வாக்குகள் எந்தெந்த கட்சியிலிருந்து எவ்வளவு குறையும் அப்படிங்கிறதையும் சொன்னோம். அநேகமா ஒரு 1 1/2, 2% நாம் தமிழ்ல இருந்து குறையும். ஒரு 3% திமுகல இருந்து குறையும். ஒரு 2% அதிமுகல இருந்து குறையும். இன்னொரு 1 ஆர் 2% பாஜக கூட்டணியில இருந்து குறையும். இதுதான் வந்து 8-12% நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் போட்டிருந்தோம்.
பட் இது வந்து அவர் விஜய் ஜெயிக்கிறதுக்கே உதவாத. விஜய் ஒரு தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா, அவர் கடுமையா போராடி கூட ஜெயிக்கலாங்க. பட் விஜய் கட்சியில இருக்கிற மற்றவர்கள் வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நான் சமீபத்தில ரவீந்திரன் துரைசாமி அவர்களோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு 30லேருந்து 35 பேர் தாங்க நல்ல கேண்டிடேட். அவங்களுமே டெபாசிட் வாங்குறது கஷ்டம். ஆனா விஜய் வந்து தேர்தல்ல நிப்பாரா இல்லையான்னு தெரியாது. நின்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஆனால் மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்ன காரணிகளை விஜய் பயன்படுத்த போறாரு? தன் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு களத்துல இறங்கி வேலை செய்யணும். அதை செய்யாமலேயே வாக்குகள் வாங்கணும்னு நினைக்கிறாரா? ஸோ அத வச்சு வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விஜய் கிட்ட இருந்து பதில் இல்ல. அதேபோல எடப்பாடி பழனிசாமி அவரோட பேச்சுவார்த்தை நடத்தின ஆனந்த் மற்றும் ஜான் ஆரோக்கியசாமி 2 பேரும் பேசியிருக்காங்க. பட் பேசினதுல எடப்பாடி தரப்புலேருந்து சொல்லப்பட்ட விதம் என்ன அப்படின்னா, 10, 12 சீட்டு தான் குடுப்போம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 117 சீட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? விஜய் கட்சி. 117 எங்க இருக்கு? 10, 12 எங்க இருக்கு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்திருக்காங்க. இவங்க 80, 70, 60 கம்மியாலாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு. இவங்க 10, 12, 15, 20 இப்போ 30 கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 30 தொகுதிகள வச்சு விஜய் என்ன பண்ண முடியும்? ஒரு அரசியலும் பண்ண முடியாது. அததான் ரவீந்திரன் கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 30, 15 பேர் தாங்க இருக்காங்க கட்சியில. ஒரு வேட்பாளருக்கு தகுதியான ஆட்கள். அவங்களுக்கு மட்டும் சீட்ட குடுங்களேன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் அதிமுக வந்து ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துல இருந்தாலும், அந்த 30 எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ சீட்ட வாங்கிட்டு, அதுல எத்தன பேர் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கு அரசியலுக்கே வந்திருக்க வேண்டாமா? அதிமுகல போய் ஜாயின் பண்ணிருக்கலாமா அவரு? அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் தான் சொல்லப்படுதுங்க. ஒரு விஷயம். அதாவது அதிமுகங்கிற கட்சி கிட்டத்தட்ட அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு ஃப்ளோல ஆரம்பிச்சாரு. ப பீக்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் நல்ல பீக்ல இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த கட்சியோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருது. ஆனால் அந்த கட்சியோட வீழ்ச்சியை பயன்படுத்துவது பாஜகவா இப்ப தமிழக வெற்றி கழகமா அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கு. இப்போ அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வந்து ஒன்றுபட்ட அதிமுகவா இருந்தாலும் ஒரு டஃப் ஃபைட் குடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்ப சமீப காலத்துல ஒரு 3, 4 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார் இல்லையா? "ஓராயும் வெள்ளாடும் ஒன்றாகி விடாது. களையும் நெல்லும் அது ஒண்ணாயிடாது" அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள களையும் பயிரும் ஒன்றாகி விடாதுல்லாம் நெறைய சொல்லியிருக்காரு. அதுலருந்து என்ன தெரியுதுன்னா, ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன்லாம் நான் சேர்க்கவே மாட்டேன். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்த மாரி தெரியுது. அப்படி வந்தார் அப்படின்னா என்ன நடக்கும்னு நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஆ தன்னுடைய தோல்வியை மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறாரா எடப்பாடி அப்படின்னு தான் இருக்கு. இப்ப விஜயோட சேர்ந்தா ஏதோ கொஞ்சம் டஃப் ஃபைட் குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட இருக்கும். பட் அதுக்குமே வந்து சீட் அதிகமா நான் குடுக்க மாட்டேன். 20, 30 தான் அப்படிங்கிற மாரி கொண்டு போறாரு போல இருக்கு. பாமகவுக்கு 25, விஜய்க்கு 30, தேமுதிக ஒரு 15. இதெல்லாம் சேர்த்தா ஒரு 70 சீட்டு மீதியில வந்து நம்ம நிக்கலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்றாங்க போல இருக்கு. ஆனால் விஜய் கட்சி அதற்கு ஒத்துக்கொள்வதாக இல்லை. அவங்க தனி ஆவர்த்தனம் பண்ண தயாராகி விட்டார்கள் அப்படிங்கிறது நேத்திக்கு கூட்டத்துல விஜய் பேசினத வச்சு சொல்ல முடியுதுங்க. ஆனா ஒரு விஷயம், விஜய் அவர்கள் இன்னும் அரசியல் அனுபவம் போதவில்லை அப்படிங்கிறது அவரோட பேச்சிலே தெரியுது. ஈவன் ஆதவ அர்ஜுனன் வந்து பேசுன தெளிவு கூட விஜய் கிட்ட இல்ல. வெறும் என்னது பாசிசம், பாயாசம் மட்டும் சொன்னா மட்டும் போதாதுங்க. ஒரு கட்சியை நீங்க நேரடியாக எதிர்க்கும்போது தான், அதோட வீரியம் வந்து உங்க கட்சிக்கு கிடைக்கும். இல்லன்னா நீங்க சும்மா பாயாசம், பாசிசம்னா மக்களுக்கு புரியாது. கிராமத்துல இருக்க மக்களுக்கு புரியணும் அப்படின்னா, நீங்க திமுக, பாஜக, ஸ்டாலின், மோடி அப்படின்னு பேசினா தான் மக்களுக்கு புரியும். அத விட்டுட்டு கமலோட மோசமான ஒரு அரசியல நான் பண்றேன் அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது மக்களுக்கு புரியாத ஒரு புதிராகவே ஆகிவிடும். மக்கள் வாக்களிக்கிற பெர்சன்டேஜும் உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து நெறைய அந்த டெர்ம் யூஸ் பண்ணுவாங்க. கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கீவேர்ட் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? நாடும் நமதே, நாற்பதும் நமதே. அப்புறம் இது நெறைய விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. அ அந்த மாரி நெறைய வார்த்தைகள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு நெறைய பயன்பட்டது. 40 தொகுதியில தான் ஜெயிப்போம் அப்படின்னு 2016 தேர்தல்ல நிக்கும்போது 37 இடங்கள்ல வெற்றி பெற்றார்கள். அது அவங்களுக்கு ஓரளவுக்கு அது பயனுள்ளதாகவும் அமைஞ்சதுங்க. அதேபோல 2016ஆம் ஆண்டு தனித்தே போட்டியிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. அப்ப சொன்ன வார்த்தைகள் மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நெறைய யூஸ் பண்ணாங்க. அந்த மாரி வார்த்தைகள பண்ணும்போது, அது மக்கள ரீச் ஆகும். ஸோ அந்த மாரி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். பிரசாந்த் கிஷோர் தமிழ்ல எழுதி தர மாட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி அந்த அளவுக்கு பண்ணுவாரான்னு தெரியாது. ஒருவேள ஆதவ் அர்ஜுனுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். காரணம் என்னன்னா, அவர் ஏற்கனவே திமுகவோட ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஸோ அதனால அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தலாம். இந்த இந்த கீவேர்ட் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு வந்து ஐயநாதன் அவர்கள் ரொம்ப நல்ல மனிதர். அவரே கழட்டி விட்டாங்க இப்போ. ஸோ அதனால என்ன சொல்றது? இப்ப இவரு கூட பண்ணாரு. என்னது எண்மண், என் உயிர் ஏதோ ஒண்ணு பண்ணாரு. அது இவரு அண்ணாமலை. அந்த மாரி அந்த கீவேர்ட யூஸ் பண்ணுங்க. பண்ணீங்க அப்படி என் மக்கள் எண்மண்ணா, ஏதோ என் பயணம் ஏதோ ஒண்ணு பண்ணாரு. அந்த மாரி அந்த கீவேர்ட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து மக்கள்ட்ட கொஞ்சம் ரீச் ஆகும். அதுக்கு சரியான ஒரு 10 கீவேர்ட் ரெடி பண்ணணும். அதாவது பஞ்ச் டயலாக் பேசணும்ல படத்துல. அந்த மாரி தான். என் வழி, தனி வழிங்கிற மாரி. ஸோ அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் மக்கள்ட்ட ரீச் ஆக முடியுங்கிறது என்னுடைய கணிப்பு. செய்வார்களா என்று பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் வந்து இன்னும் நெறைய அரசியல்ல நெறைய தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. பட் அவர் அரசியல் எதிர்காலம் இருக்கலாம். பட் இட் டேக்ஸ் டைம். ஒரு 10, 15 வருஷம் ஆகலாம். பட் அதுவரைக்கும் அவர் பொறுமையா இருப்பாரா? அதுவரைக்கும் செலவு பண்ண அவர்ட்ட பணம் இருக்கா? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு படுதோல்வி அடைந்த பிறகு மீண்டும் அவர் சினிமாவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.